அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே 40 பேர் பலியான நிலையில இன்று சிகிச்சையில் இருந்த மற்றொரு நபர் பலியாகி 41 பேர் பலியானதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்புல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல் மற்றும் மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன் உள்ளிட்டவரை தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களும் போலீசாரிடமிருந்து தப்ப தலைமறைவாகி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் சென்னை டு மதுரை வரை இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை கண்காணிக்கும் பணியில போலீசார் தீவிரமான பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக புசி ஆனந்த் திருச்சியில தங்கியிருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது புசி ஆனந்த் எங்கிருக்கிறார் என்பதை குறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிர்மல்குமார் அவர்கள் சென்னை டு மதுரை செல்ல, அதாவது மதுரை நீதிமன்றத்திலே இன்று வழக்கு விசாரணைக்கு வர இருந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு மதுரை நோக்கி சென்றதாகவும், ஆனால் நடுவில் அவர் எங்க இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பெறாத காரணத்தினால இந்த சென்னை டு மதுரை உள்ள சுங்கச்சாவடிகளை கண்காணிக்கும் பணியில போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் எண்களை வைத்து அவர்கள் நெருங்கும் பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன் என்பவரை நெருங்கிவிட்டதாகவும் அவரை கைது செய்து விட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற இருவரையும் கைது செய்யும் பணியில தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில சுங்கச்சாவடிகளை குறித்து அங்கு செல்லக்கூடிய வாகனங்களில் சோதனை செய்து புசி ஆனந்தோ நிர்மலோ செல்கிறாரா என்று கண்காணிக்கும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக புசி ஆனந்த் திருச்சியிலும் அதே போல மதுரை நோக்கி சென்ற நிர்மல்குமார் எங்கிருக்கிறார் என்ற தேடுதல் வேட்டைகளில் காவல்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.